சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமலவும் வாழ்வு மானார்ஹம் மகதாம் மகாநட ஜடா பர்யந்த நிர்யந்திரணா क्रीडाबन्धुर सिन्धुराज महिषी जन्मास्पदं तत्पदम् मातङ्गाचल मौलिमण्डन मनेर्वन्दार बृन्दारका श्रेणीशेखर पारिजात कलिका चूडालमीडामहे वाडियरुळालर् वाडियनियत्तिगिरि वाडियतिराजन् वासगत्तोर वाडि शरणागति एन्नुம் சார்புடன் மத்தொன்னை அரணாகக் கொள்ளாதார் அன்பு அண்ணு நயந்த அயமேதமாவேல்வி பொன்ன உரையணங்கு பூம்புணலாய் கன்றிவர ஆதி அயனுக்கு அருள் செய்து அணையானான் தாதை அரவணையான் தான். ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத தேவாதிராஜ பரபிரம்மனே நமஹ. சுவாமி தேசிகனுடைய மெய்விரத மான்மியம் என்கிற பிரபந்தத்தை அடியொற்றி பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளதான தேவாதிராஜனுடைய ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் சுவாமியினுடைய மெய்விரத மான்மியத்திலே 2 பாசுரங்களினுடைய அனுபவத்தை அனுபவிக்க பிராப்தமானது. இன்று அதைத் தொடர்ந்து 3வது பாசுரத்தை அடியொற்றி ஸ்தல புராணத்தை அனுபவிக்கப் போகிறோம். முதல் பாட்டுல சுவாமி மங்கள ஸ்லோகம் பண்ணினர். 2வது பாட்டுல பிரம்மாவானவன் எம்பெருமானை சேவிப்பதற்காக யாகம் பண்ணினான். அந்த யாகத்திற்கு உகந்து எம்பெருமான் வந்து சேவை சாதித்தான். அந்த சரித்திரத்தை இந்த பிரபந்தத்திலே சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த புஸ்தகத்துல என்ன சொல்ல போறேன்றத சுவாமி தெரிவித்தார். 3வது பாசுரத்திலே அவையடக்கம் அப்படின்னு சொல்றது உண்டு. தமிழ்ல அவையடக்கம் அப்படின்னுவா, சம்ஸ்கிருதத்திலே நைச்சியானுசந்தானம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது சுவாமி பெரிய மகாவித்வானாக இருக்கிற போதும் இதை பாகவதர்களை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்து சொல்வதனாலே சுவாமியானவர் பெருமாளை போல பாகவதர்களும் நமக்கெல்லாம் உத்தேசியர்கள், பெருமாளை போல பாகவதாலையும் கொண்டாடணும் மதிக்க வேணும் என்பதற்காக நான் இந்த பிரபந்தத்தை பாடுறேன்றதுக்காக என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சுவாமி வினயமா தன்னை பணிவோடு காட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு அனுசந்தானம். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் எம்பெருமானை பாடாமல் கேவலம் பணத்திற்காக மனுஷால பாடின்ற காலோ அந்த புலவர்களை எல்லாம் பார்த்து பணம் நிரந்தரமானதல்ல, இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் சுகங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல, அல்ப சுகங்கள், ஆகையினாலே யார் யாரையோ எதையோ பாடுறதை விட்டுட்டு பெருமாளை வந்து பாடுங்கன்னு அவாலையும் கூப்பிடுறதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பாக விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதென்ன பாங்கே. வம்மின் புலவீர், புலவர்களே வாருங்கள் அப்படின்னு புலவர்களை எல்லாம் பார்த்து இன்வைட் பண்றாரு சுவாமி. எதுக்கு அவளை கூப்பிடுறாரு அப்படின்னா, அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பாக விருதூதும்படி கரைபுண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர். அந்த தேவாதிராஜனுடைய பெருமைகளை எப்படி பேசி முடிக்க முடியும் உங்களாலே? இல்ல என்னாலதான் எப்படி பேசிட முடியும்? அந்த எம்பெருமானுடையதான அனுகிரகம் ஒண்ணு இல்லைன்னா அவனுடைய பெருமையை அவனுடைய ஸ்தல புராணத்தை பேச முடியாது, கேட்கவும் முடியாது. நேத்து பிரம்மாண்ட புராணத்தினுடைய ஸ்தல புராண ஆரம்பத்திலே வியாசருடைய வாக்கியத்தை பார்த்தோம். ஸ்லோகைக தேச ஸ்ரவண பட்டன மாத்திரேன வக்துஹு ஸ்ரோத்ரூணாம் ச தர்மாதி நிகில புருஷார்த்த சித்தி பிரதே ஸ்ரீ பிராம புராணே பிருகுநாரத சம்வாதே ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியே அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்திலே நாரதராலே பிருகு மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஹஸ்திகிரி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாளுடைய ஸ்தல புராணம் இருக்கிறது.
அதிலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்திலே ஒரு பகுதியை கூட சொல்பவர்களோ கேட்பவர்களோ தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் வரையிலான எல்லா புருஷார்த்தங்களும் வாய்க்கப் பெறுவார்கள். இந்த புராணத்தை சொன்னாலும் இதெல்லாம் கிடைக்கும், கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு புராணத்துல ரிஷியாலேயே ஆச்சரியமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதான எம்பெருமானுடைய இந்த ஸ்தல புராணம். அதை தமிழ்ல பாடணும். அதுக்காக நான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன். புலவர்களே, நீங்களும் வாங்கோ. மனுஷால பாடி பாடி பணம், பொருள், புகழ் இதெல்லாம் சம்பாதிச்சு காலம் கழிச்சது போரும். இதெல்லாம் எல்லா நேரத்துக்கும் எல்லா உலகங்களுக்கும் கூடவே வராது. இங்க வாழறதுக்கு தேவையான பொருள் சம்பாதித்தீங்கோ, வாழ்ந்தீங்கோ, அதெல்லாம் சரி. காலம் போயிட்டே இருக்கு. எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேணும். அதற்கும் ஒரு முயற்சி பண்ண வேணும். அதுக்கு யார் யாரையோ பாடி வாக் சுத்தியை, வாக்கு தூய்மையை இழந்த நீங்கள்லாம் அந்த எம்பெருமானை பாடி அந்த பாவத்தை கரைத்து கொண்டு உங்களை புனிதமாக்கி கொண்டு உங்களுக்கு நா படைத்த பயனாலே அந்த நாவாலே எம்பெருமானுடைய திருநாமத்தையும் அவனுடைய சரித்திரத்தையும் பாட வேணும், வாருங்கள் அப்படின்னு புலவர்களை எல்லாம் பார்த்து கூப்பிடுறார் சுவாமி. ஏன் புலவர்களை கூப்பிடுறார்? வம்மின் புலவீர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் இதே பண்ணினார். திருவாய்மொழி 3, 9, 6 பாசுரத்திலே சுவாமி நம்மாழ்வார் வம்மின் புலவீர் நும்மை வருத்தி கை செய்து உய்மினோ இம்மண்ணுலகில் செல்வர் இப்போது இல்லை நோக்கினோம் நும் இன் கவி கொண்டு நும் இட்ட தெய்வம் ஏத்தினால் செம்மின் சுடர் முடியன் திருமாலுக்கு சேருமே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். கேவலம் மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கவிகள் புலவர்களை, பெருமாளை உடுத்து சின்ன சின்ன அல்ப தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கவிஞர்களை எல்லாம் பார்த்து நம்மாழ்வார் சாதித்தார். வம்மின் புலவீர், புலவர்களே வாங்கோ, ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க உடம்பால எம்பெருமான விழுந்து சேவிங்க. உங்க கைய கூப்பி பெருமாளுக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்க போறோம். நீங்க என்னமோ நினைச்சுட்டு இருக்கீங்க, இந்த லோகத்துல பணக்காரான்னு நிறைய பேர் இருக்கா, அவளை எல்லாம் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு நிறைய பணம் கொடுப்பா, அந்த பணத்தை வச்சுட்டு வாழ்ந்துடலான்னு நீங்க தப்பு கணக்கு போடுறங்க. இம்மண்ணுலகில் செல்வர் இப்போது இல்லை நோக்கினோம். இந்த லோகத்துல பணக்காரான்னு ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா இவ எதையெல்லாம் பணம்னு சொல்றாலோ அதெல்லாம் இந்த உலகத்துக்கு அப்புறம் எங்கேயும் பயன்படாது. எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் போறச்ச வெறுங்கையோடு தானே போறான். இல்ல இங்க இத்தனை பணம் சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னா வேற லோகத்துல இவனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டியூ கிரெடிட் கொடுத்து மரியாதை கொடுக்கறாளா? ஒண்ணும் கிடையாது. பணம் எல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். இவெல்லாம் பணம் பணம் பொருள் பொருள்னு வாழ்நாள் முழுக்க ஓடி இந்த சரீரத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இதுக்கப்புறம் பரலோக வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு அப்படின்ற சிந்தனையே இல்லாம கேவலம் இங்கேயே காலாகாலத்துக்கும் அப்படியே பர்மனண்டா இவ இருக்கிறது போல பாவனை பண்ணிட்டு எத்தனையோ சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு உடம்புல இருந்து உயிர் கீழே விழுந்தது அப்படின்னா யாருக்கிட்டையும் ஒரு நயா பைசா இருக்காது கையில. இவா சேர்த்து வச்ச அத்தனை பில்லியன்ஸோ மில்லியன்ஸோ கோடியோ ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அதனால எவன் ஒருத்தன் எல்லா லோகங்களுக்கும் தேவையான செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனே நிஜமான செல்வன், அவனே நிஜமான பணக்காரன். இவெல்லாம் இந்த லோகத்துக்கான செல்வத்தை மாத்திரம்தான் வச்சுட்டு இருக்கா. அதனால சாஸ்திரத்தினுடைய பார்வையிலே, பெருமாளுடைய பார்வையிலே, தேவதைகளுடைய பார்வையிலே இவாள்லாம் பணக்காரா கிடையாது, ஒன்னும் இல்ல, ஜீரோ இவாள்லாம். ஆகையினால அவாலெல்லாம் பாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்வரூபத்தை, உங்களுடைய ஆத்மாவை நாசனம் பண்ணிக்காதுங்கோ. நீங்க ஏதோ தெய்வம் எல்லாம் காப்பாத்தோன்னு நினைச்சுட்டு அந்தந்த தெய்வத்தை பத்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அதெல்லாம் அந்த தெய்வத்தை தெய்வமா அப்பாயிண்ட் பண்ணின, அது ஏதோ சின்ன சக்தியோட ஏதோ ஒண்ணு பண்றதுன்னா அந்த சக்தியையும் அதற்கு கொடுத்த பெருமாளுக்கு தான் சேரும். செம்மின் சுடர்முடி என் திருமாலுக்கு சேரும். என்னுடைய பெருமாள் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன். ஏன் என் திருமால்னு சொல்றாருன்னா, மற்ற புலவர்களைப் போல இவர் கேவலம் பணம் புகழ் அதெல்லாம் கொடுக்கிறவால பார்த்து பாடல நம்மாழ்வார். மற்ற பேராட்டம் வேற வேற சிறு சிறு தெய்வங்களை எல்லாம் பார்த்து பாடல. நிரந்தரமான செல்வம்னு சொல்லக்கூடிய மோட்ச ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனான ஸ்ரீமன் நாராயணனை பாடினார். யார பாடணுமோ அவரை பாடினார். ஆகையினாலே எந்த எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டுமோ, சரணாகதி பண்ண வேண்டுமோ, எவன் நமக்கு காலாகாலத்துக்கும் பரமானந்தத்தை கொடுப்பானோ அவன் தான் பரம்பொருள் தெரிஞ்சுண்டு அவனை தான் பாடினேன். ஆகையினாலே அவன் என் திருமால், நான் அவனை சேர்ந்தவன், அவன் என்னை சேர்ந்தவன். ஆகையினால நீங்க யார் யாரையோ எதையோ நினைச்சுட்டு பாடினா கூட அவனை தான் சேரும். அப்படி இருக்கிறச்ச தேவையில்லாம எதுக்கு மெனக்கட்டு எங்கெங்கயோ தெரிஞ்சு யார் யாரையோ பாடிட்டு இருக்கீங்க. வாங்கோ, நீங்க பாடணும்னு கூட அவசியம் இல்லை, நான் பாடிக்கிறேன் பெருமாளை, வந்து வெறும கை கூப்பி செய்வீங்கோ அப்படின்றதா அவளை எல்லாம் அறிவுரை சொல்வதாக நம்மாழ்வாருடைய பாசுரம்.
அந்த ஆழ்வாருடைய பதத்தை அப்படியே சுவாமி பிரயோகிக்கிறார் இங்கே. வம்மின் புலவீர் அப்படின்னு புலவர்களை எல்லாம் பார்த்து பாடுறார். அன்னைக்கு ஆழ்வார் திருவாய்மொழியில் என்ன சொன்னார்? தேவதாந்திரங்களை பாடாதங்கோ, கேவலம் மனுஷால பாடாதங்கோ, யாரும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டா, யாருடைய அனுகிரகமும் உங்களுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய செல்வத்தை தராதுன்னு ஆழ்வார். இதெல்லாம் பண்ணாதங்கோ பண்ணாதங்கோ பண்ணாதங்கோ, பெருமாளை சேவிங்கோ அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். சுவாமி என்ன பண்ணணும்னு சாதிக்கிறார். வம்மின் புலவீர், புலவர்களே வாங்கோ. எங்க ஆழ்வார் சொல்லிட்டார், நீங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு எங்க ஆச்சாரியரான நம்ம ஆழ்வார் சொல்லிட்டார். என்ன பண்ணணும்னு அவர் லேசா சொல்றார். நான் அதை கொஞ்சம் விரிவா சொல்றேன் பாருங்க. அருளால பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகள பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பாக விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடல். எத்தனை திருநாமங்கள் அந்த எம்பெருமானுக்கு! அருளாளர், பேரருளாளர், அருளாழி அம்மான், பெருந்தேவி நாயிகன், வரதராஜன், தேவராஜன் எத்தனையோ திருநாமங்களை சொல்லி வந்தார் 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 அப்படின்னு விசேஷமா விருதூதும்படி இருக்கக்கூடிய பெருமாள். கரை புரண்ட கருணை கடல், கருணா சமுத்திரம், கருணா நிதி அந்த பெருமாள். தன்னுடைய கருணையினாலே தன்னுடைய தயையினாலே எல்லோருக்கும் எல்லா நல்லதுகளையும் பண்ணக்கூடிய பெருமாள். அவனை எப்படி பேச போறாங்கோ, அவனுடைய பெருமையை நானோ இல்ல நீங்களோ எப்படி பேசிட முடியும்? அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது முடியாது. எத்தனை தூரம் அவனுடைய ஏற்றத்தையும் அவனுடைய மகிமைகளையும் நம்மால பேச முடியாதோ பேசலாம் வாங்கோ அப்படின்னு அவளுடைய வாக்கையெல்லாம் பெருமாள் விஷயமா பிரயோகிக்கணும். அவளுடைய வார்த்தைகள் அவளுடைய கவிதைகள் எல்லாமே பெருமாள் விஷயமா இருக்கணும்ன்றதா சுவாமி தேசிகனுடைய உபதேசம் இங்கே. அருளால பெருமாள் என்றும், அருளாளன் அப்படின்ற பதத்துக்கு நேற்று 2 அர்த்தம் பார்த்தோம். அருளே வடிவான பெருமாள் அப்படின்னு ஒன்னும், அருளாலே நம்ம எல்லாம் ஆள்கின்ற பெருமாள் அப்படின்னு 2 அர்த்தம் பார்த்தோம். அப்படி 2 அர்த்தத்தினாலே அருளால பெருமாள் என்று சொல்லப்படுகிறவனும், அருள் ஆழி அம்மான் என்றும், அம்மான் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம், ஆழி அப்படின்னா கடல் சமுத்திரம், அருள் ஆழி அப்படின்னா எம்பெருமானுடைய அருள் தயை இருக்கிறதே அது அப்படியே ஒரு ஜல பிரவாகமா மாறி 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 தேங்கி நின்று பெரிய சமுத்திரமா போயிடுதான். அப்படி ஒரு கருணை கடலா இருக்கான் எம்பெருமான். இப்ப யாருக்கான தாகம் தீர்த்தம் வேணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி தீர்த்தம் இருந்தா கூட சாப்பிடலாம். ஆனால் ஒரு சமுத்திரமாகவே அவனுடைய கருணை மாறி இருக்கிறதுன்னா அந்த சமுத்திரத்திலே சாப்பிடுறது மாத்திரம் இல்லை, தீர்த்தம் ஆடுறது மாத்திரம் இல்லை, எத்தனை வளங்கள் உண்டோ, எத்தனை போகிய வஸ்துக்கள் உண்டோ, எத்தனை பழங்கள் உண்டோ அதெல்லாம் மூழ்கி அனுபவிக்கலாம். கடல்ல புகுந்து முத்தெடுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அந்த எம்பெருமானுடையதான கருணா சமுத்திரத்திலே. சமுத்திரம் அப்படின்னா கேவலம் நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிற உப்பு கடல், சால்ட் வாட்டர் ஓஷன் நினைச்சுக்க வேண்டாம். நேத்து பாசுரத்துல சொன்னார் எத்தனை விதமான சமுத்திரங்கள் உண்டு. கடல் 7ன்னு சொல்றச்ச பார்க்கடல், கருப்பஞ்சாற்று கடல், கல்லுக்கடல் அப்படின்னு எத்தனை கடல் சொன்னார். அந்த மாதிரி எல்லா கடலுக்கும் மேலானது உத்தமமானது எம்பெருமானுடைய கருணைன்னு சொல்லக்கூடிய கடல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் போல பறந்து விரிந்து ஆழமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அத்தனை கருணை இருக்கும் போது நமக்கு என்ன குறை? அவனை போய் சேவிக்கிறது, அவன் திருவடிகளை பற்றி நிற்கிறத தவிர என்ன குறை? கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறச்ச கம்பர் சாதித்தார், முடிக்கிறச்சையும் சாதித்தார். ராமனுடைய சரித்திரம், ராமனுடைய வைபவம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பால்கடல் போல, ஒரு பெரிய க்ஷீர சமுத்திரம். அந்த சமுத்திரம் நிறைய பால் இருக்கு அப்படின்னா அத பசிக்கு பால் சாப்பிடணும்னு வந்த ஒரு பூனை என்ன பண்றது? அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு கரையில ஒரு இடத்துல நின்னுண்டு நாக்கால நக்கி நக்கி சாப்பிடுறது, அதனுடைய பசி தீர்ந்து போறது. அந்த மாதிரிதான் நான் ராமனை பத்தி சொன்னதும். ராமனுடைய மகிமைன்னு சொல்லக்கூடியது பெரிய பார்க்கடல் போல. அதுல நான் சொன்ன கம்பராமாயணம்னு சொன்ன இந்த சின்ன புஸ்தகமானது நாக்கால நக்கி பாலை சாப்பிடுற பூனையனுடைய காரியம்தான். அப்படின்னா அந்த மொத்த சமுத்திரத்தையும் பூனையால சாட்டு முடிக்க முடியாதுன்றதான அர்த்தம். அதே மாதிரிதான் நாம எம்பெருமானுடைய கருணை சமுத்திரம்னு சொல்லக்கூடிய கருணை கடலினிடத்திலே என்ன வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், எல்லாமே கிடைக்கிறது. நமக்கு கொடுக்க கொடுக்க அங்க அதிகமாயிட்டு போறதே தவிர அந்த கருணையோ அந்த கருணை கடலுடைய விஸ்தாரமோ குறையிறது கிடையாது. அப்படி அருளாழி அம்மான் கருணை கடலாக இருக்கக்கூடிய சுவாமி என்றும், திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும். அருளாளர்னு முதல்ல சொன்னார், அதுக்கும் மேல ஒரு ப்ரமோஷன் அருள் ஆழி அம்மான், அருளே வடிவானவர் அப்படின்றது ஒரு படி. அதுக்கும் மேல் படி கருணை கடலாக இருக்கிறான், கடல் போன்ற கருணை உடையவன் 2வது படி. 3வது படியில பேரருளாளன், பெரிய அருளாளன், பெருமை மிக்க அருளாளன். அது ஏன் பேரருளாளன்னு சொல்றாரு அப்படின்னா
திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன். இந்த திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் அப்படின்றத ரெண்டு விதமா அனுபவிக்கலாம். ஒன்னும் அருளாளர் எப்படி பேரருளாளரா ஆனேர் அப்படின்னா, திருமகளை பெற்றதுனால பேரருளாளரா ஆனார் எம்பெருமான். எம்பெருமானுக்கு பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரத்துவம்னு சொல்லக்கூடிய சர்வேஸ்வரனா எம்பெருமான் இருக்கக்கூடியதான அந்த ஸ்தானம் அந்தஸ்து வரைக்கும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் கிடைக்கிறது பெருமாளுக்கு. திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு அப்படின்னு திருமிழிசையாழ்வார், மகாலட்சுமியானவள் யாருடைய தர்மபத்னியாக இருக்கிறாளோ அவனே பரதத்துவம் என்று பரதத்துவ நிர்ணயம் பண்ணினாரு. அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே தான் பெருமாளுக்கு ஒரு பெருமை. சிருஷ்டி பண்ணுகிற போதும் சரி, எல்லோரையும் ரட்சிக்கிற போதும் சரி, எல்லோரும் சரணாகதி பண்ணும்படியாக நிற்கிற போதும் சரி, எல்லோருக்கும் மோட்சம் தருகிற போதும் சரி, மோட்ச சாம்ராஜ்யத்திலே எல்லோருடைய கைங்கரியங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மோட்ச ஆனந்த சுகத்தை தருகிற போதும் சரி, பிராட்டியோடு சேர்ந்தே பெருமாள் இருக்கிறான் அப்படின்னு சொல்றபடினாலே பிராட்டியோட சேர்ந்த அருளாளன் பேரருளாளனா போயிட்டான். எப்படின்னா, இவன் அருளாளன், அவளும் நின் அருள் என்னும் சீரோர் அறிவையானதெனன்னு சொல்றபடி அருளே வடிவானவள். இவன் அருளாளன், அவள் அருளாளி. ஜெண்டர் டிஃபரன்ஸ் மாத்திரம்தான். ரெண்டு அருளாளர்கள் ஒன்னா சேர்ந்தா பேரருளாளனா ஆயிட்டா. லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய ஒரு அருளாளி, நாராயணன்னு சொல்லக்கூடிய அருளாளன், லக்ஷ்மி நாராயண தத்துவமா சேர்ந்து இருக்கிறச்ச இவ பேரருளாள தத்துவமா ஆறா அப்படின்றது ஒண்ணும். சரித்திரத்திலையும் நிறைய பார்க்கலாம். பெருந்தேவி தாயாருடைய புருஷகாரத்தினாலே, அவளுடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமான் எத்தனை பேருக்கு நிறைய நல்லது பண்றான் அப்படின்றதெல்லாம் நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உபன்யாசத்திலையும் தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னொன்னும், திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் அப்படின்னு அந்த முழு வரிக்கு அர்த்தத்தை அனுபவிக்கிற போது, பிராட்டியினுடைய வசிப்பிடமா பெருமாளுடைய மார்பகம் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். பிராட்டியானவள் பெருமாளுடைய திருமார்பிலே வசிக்கிறா. எம்பெருமானுடைய திருமார்பு பிராட்டியினுடைய வாசஸ்தானம், அவளுக்கு கோயில்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி பெருமாளிடத்திலே பிராட்டியும் வசிக்கிறாள். எங்கெல்லாம் பிராட்டி இருக்காளோ அங்கெல்லாம் பெருமாள் இருக்கான், எங்கெல்லாம் பெருமாள் இருக்கானோ அங்கெல்லாம் பிராட்டி இருக்கான்னு நம்முடைய சம்பிரதாயத்துல சொல்றோம். திருமகளை பெற்றும் அப்படின்னா, பெருந்தேவி தாயார் இருக்கிறச்ச அவளுடைய ஹிருதயத்திலேயே பேரருளாளன் கோயில் கொண்டு அவளோடய இருக்கலாமோ இல்லையோ. ஆனால் தனக்கு ரொம்ப பிடித்த, தன்னை ஒரு க்ஷணமும் பிரியாமல் தன்னோடையே இருக்கக்கூடிய, தன்னை விட ஜீவாத்மாக்களிடத்திலே மிகவும் கருணை வாய்ந்தவளான பெருந்தேவி தாயார் இருந்தாலும் கூட என் நெஞ்சம் கொண்ட கோயில் கொண்ட பேரருளாளர். அந்த பிராட்டியினுடைய மனசிலே போய் கோயில் கொள்ளாமல் அவளோட சேர்ந்து வந்து என்னுடைய நெஞ்சிலே கோயில் கொண்டார் பார்த்தங்களா, அதனால அவர் பேரருளாளர். ஆழ்வார்கள்லாம் சொல்றச்ச நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் தன்னை அப்படின்னா, எம்பெருமான் யாருக்கு ரொம்ப சந்நிகிதன், யாருக்கு ரொம்ப போகம் தரக்கூடியவன், யாருக்கு ரொம்ப நெருங்கினவன் அப்படின்னு பார்த்தா, பிராட்டிக்கு ரொம்ப நெருங்கினவனா, பிராட்டிக்கு ரொம்ப சந்நிகிதனா, அல்லது அடியார்களான பக்தாளான நமக்கு சந்நிகிதனான்னு பார்த்தா, சுவாமி பெருமாள் பிராட்டிக்கும் சரி நமக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சந்நிகிதன் தானே. அதுல சந்தேகம் என்ன அப்படின்னா, யார் ரொம்ப நெருக்கமானவா, கம்பேரிட்டிவ்லி யார் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார் சாதிக்கிறார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் தன்னை அப்படின்னு முதல்ல அடியவர்களான நமக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் அங்கே. அதன் பிறகுதான் பிராட்டிக்கு ப்ரெஃபரன்ஸ் எம்பெருமான் கொடுக்குறானோ. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் மேல ரொம்ப இன்னொருத்தர் ஆசையா அன்பா மரியாதையா இருந்தா, ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ரொம்ப நன்னா போயிட்டே இருக்கிறது. இவருக்கு அவள் அவருக்கு இவள் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருந்துட்டு இருக்கா. ஆனா பொதுவா ரெண்டு பேருக்கும் குழந்தைன்னு பிறந்துடுத்தானா, ரெண்டு பேருடைய மொத்த அக்கறையும் அன்பும் அந்த குழந்தை மேல திரும்புறது பாருங்க. இவருக்கு இவள் இவளுக்கு அவள் அப்படின்றதெல்லாம் மறந்து போய் ரெண்டு பேருக்குமா சேர்ந்து அந்த குழந்தைன்ற ஒரு நிலைமை வந்துடுறது அந்த ஆத்துல. இதனால இவாளுக்குள்ள ஒரு பொறாம இருக்கிறது கிடையாது. என்னை விட்டுட்டு குழந்தைதான் பிரதானம்னு நினைக்கிறீங்களேன்னு இவன் நினைக்க மாட்டா, அதே மாதிரி அவரும் நினைக்கிறது இல்லை. அதனால அவ ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய அன்பும் குறையல. அவ ஒருத்தர் மேல ஒருத்தர் எத்தனை ஆசையா அன்பா இருக்காளோ
அதை விட பலபடி மேல அந்த குழந்தை மேல அன்பா இருக்கான்றது விஷயம். அதே நேரத்துல அவளுடைய அன்பும் குறையல அங்க. அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் பிரஜைகளான குழந்தைகளான நம்மிடத்திலே ஆச்சரியமான கருணையோட நமக்கு சந்நிகிதாலா இருக்கா. அதே நேரத்துல அவளுடைய அந்த ஸ்நேகபாவமும் குறையல. அப்ப கம்பேரிட்டிவ்லி நமக்கு முக்கியம், அப்புறம் பெருமாள் பிராட்டிக்கு அப்படின்னு சொல்றது போல பெருமாள் பிராட்டியினுடைய ஹிருதயத்திலே வசிக்கிறேன்னு பேரருளாளன் பெருந்தேவியினுடைய ஹிருதயத்திலே வசித்துக் கொண்டு பெருந்தேவி தாயாரோடு கூட அவளுடைய மணாளனாக இருந்துன்றிருந்தான். இப்ப அடியவனான என்னை ரட்சிப்பதற்காக அந்த பெருந்தேவி தாயாரையும் கூட அழைத்து கொண்டு என்னுடைய இதயத்திலே கோயில் கொண்டிருக்கிறான். ஏன் பெருமாள் நினைச்சாரானா நான் தாயாரோட ஆச்சரியமா ஆனந்தமா இருக்கேன்னு அங்கே இருக்கலாம் இல்லையோ? தாயாரையும் அழிச்சுண்டு என்னுடைய ஹிருதயத்திலே கோயில் கொண்டிருக்கிறான் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் எங்களிடத்திலே இருக்கக்கூடியதான அந்த அதீதமான கருணை தான் அதற்கு காரணம். அதனால அருளாளர்னு சொல்றவர் இன்னும் பலபடி மேல போய் பேரருளாளராக இங்க மாறுகிறார். என் நெஞ்சம் கோயில் கொண்ட திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பெருந்தேவி தாயாரை தேவபெருமாள் இவன் வசிக்கக்கூடிய கோயிலாக பெற்றும் அடியவனாகிய என் மனத்தை கோயிலாக கொண்டு பெருந்தேவி தாயாரோடு கூட சேர்ந்து என் மனதிலே கோயில் கொண்டானே, எத்தனை எளிமை! அதனாலே இவன் சாதாரண அருளாளன் அல்ல, பேரருளாளன். இப்படின்னுலாம் இந்த எம்பெருமானை அருளாளன், அருளாழி அம்மான், பேரருளாளன் அப்படின்லாம் வியப்போடு கூட, வியப்பு அப்படின்னா ஆச்சரியம். இவ்வளவு பெரிய பரதத்துவமா எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் காப்பாத்திண்டு சர்வேஸ்வரனா சர்வாதிகாரியா இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய சுகத்தை எல்லாம் கூட மறந்துட்டு அவனுடையாலையும் அழுகண்டு என்னுடைய மனசுல கோயில் கொண்டு என்னை ரட்சிக்கிறானே, என்னை வழி நடத்துறானே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கூட அந்த பெருமாள் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி அவருடைய எத்தனை திருநாமங்கள் உண்டோ அத்தனை திருநாமங்களையும் சொல்லி வாழி அருளாளர் வாழி அணி அத்திகைன்னு சொல்றது போல வியப்போடு கூட ஆச்சரியத்தோடு கூட அதிசயமாக விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடல். ஏன் இத்தனை தூரம் இந்த எம்பெருமான வாழ்க வாழ்கன்னு இத்தனை விருது ஊதணும் அப்படின்னா அவன் கரை புரண்ட கருணை கடல், எல்லை மீறிய தயா சமுத்திரமாக இருக்கிறான் அவன். அது என்ன, கருணை கடலுக்கும் கரை புரண்ட கருணை கடலுக்கும் என்ன வித்தியாசம்? கருணை கடல் கடலா இருக்கிற வரைக்கும் அது கிட்ட போறவாளுக்கு தான் அதனால பலன். அது கரை புரண்ட கருணை கடலாக இருக்கிற போது இவன் அது கிட்ட போலன்னா கூட அது தன்னுடைய ஆறு பறிப்பினாலே இவனை தேடி வரதான். அது எம்பெருமான் கருணை கடலா மலை மேல மூலவரா நின்று இருக்கான். அந்த கருணை கடல்ல எத்தனை அடியவர்கள் போய் நீராடுறாலோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை போக முடியலன்னா உற்சவரா எம்பெருமான் காஞ்சிபுர வீதிகள்ல எழுந்தருளி பிரம்மோற்சவ சமயங்கள்ல இன்னும் வெளியில வரான். இன்னும் சில விசேஷமான உற்சவ சமயங்கள்ல ஒரு 30-40 மைல் தள்ளி வெளியூருக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றான் பெருமாள். அப்ப அந்த கருணை கடலினுடைய அலைகளானது சேவிக்காத அடியவர்களையும் தேடி இது நினைச்சு அவள் அனுகிரகம் பண்றதோ இல்லையோ? அந்த மாதிரி கேவலம் இவன் எங்கெங்க எழுந்தருள்றானோ அந்த வீதிகள் அந்த ஊரெல்லாம் மட்டும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாம எங்கேயோ திருக்கடிகையில போய் தொட்டையாச்சாரிய சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணினான். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை இடத்துல அனுகிரகம் பண்றான் பெருமாள். அந்த மாதிரி இந்த கருணை கடலானது கரை புரண்டு இருக்கிறது. நாம இதனுடைய அனுகிரகம் வேணும்னு நினைச்சாலே போறோம், நிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சுவாமி உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும்னு நினைச்சாலே எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது, தேடி அனுகிரகம் பண்ணக்கூடியது. இதையதான் திருச்சின்னமாலையில சுவாமி சாதித்தார். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், வேண்ட வரம் தரும் தெய்வ பெருமாள் இல்ல. சுவாமி எனக்கு நல்ல புத்தி கொடு அப்படின்னு கேட்கிறேன், கொடுக்கறான்றது வேற. பெருமாள் எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டாலே கொடுத்துடுறானோ. கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் நினைச்சுண்டாலே அனுகிரகம் பண்ணக்கூடியவன். இப்படியெல்லாம் பெரிய சுவாமியா இருந்து நம்மளை இத்தனை தூரம் எளிமையோடு கூட வாலண்டரியா தேடி அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் இருக்கானே, அவனுடைய பெருமையை எப்படி பேசுறது, எப்படி மெஷர் பண்ண முடியும்? எப்படி ஒரு 4 லைன் பாட்டுக்குள்ள கொண்டாட முடியும், 8 லைன் பாசுரத்துக்குள்ள கொண்டாட முடியும்? நம்மால என்ன பண்ண முடியும்? ஏதோ பெருமாளுடைய பெருமையை பேசுறேன்னு ஆரம்பிச்சுட்டோம், எப்படி பேசி முடிக்க போறோம்னு தெரியல. அவனுடைய கருணையாலேயே இதை அவன் தலை கட்டி கொள்ள வேண்டும். அவனே நம்மளை வச்சு அவனை பத்தி பேச வைக்கணும். ஏதோ இந்த பாசுரத்தை சேவித்தா எம்பெருமானுடைய தல புராணமும் அவனுடைய மகிமையும் தெரிகிறது அப்படின்னா அதுவும் அவனிட்ட பிச்சை தான் அப்படின்றதா சுவாமியினுடைய நைச்சானுசந்தானம். இங்க இந்த விருதூதும்படின்னு ஒரு வார்த்தை ஆச்சரியமா சொல்றாரு, அதை அனுபவிக்கணும். விருது ஊதுறதுன்னா என்ன? ஒரு ராஜாவோ ஒரு கற்றறிந்த மகா வித்வானான பண்டிதரோ ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய மகான்களோ இவெல்லாம் சபைக்கு வரா
ஒரு பொது இடத்துக்கு வரான்ற பட்சத்துல அவளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவ வரா வரா அப்படின்னு அவளுக்கு கட்டியம் சொல்லுவா. சாதாரணமா எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்கா, இவாளுக்கு மட்டும் எதுக்கு கட்டியம் சொல்லணும் அப்படின்னா, இந்த சமூகம் அவளுக்கு தரக்கூடியதான மரியாதை இது. ஒரு பெரிய தலைவர்கள் யாரான வரச்ச அவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு மரியாதையோடு கூட எல்லாரும் அவளை திரும்பி பார்த்து கைகூப்பும்படியா ஒரு அறிவிப்பு பண்றா பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய புருஷாலோ மகா வித்வான்களா இருக்கக்கூடியவாளோ யாகம் பண்ண ரிஷிகளோ ஒரு தேவதைகளோ இவெல்லாம் வரைச்ச அவளுக்கு கட்டியம் சொல்லி அவளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவ மனசை குளிர்ச்சிப்படுத்துறது, அவளை பெருமைப்படுத்துறதுன்றது வழக்கம், சம்பிரதாயம் அது. அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு எத்தனை விருது சொல்லலாம் தெரியுமோ? ஒரு விருதும் என்ன ஏதோ இல்லாததையெல்லாம் இட்டுக்கட்டி சொல்வதல்ல, அவனுக்கு நிஜமாகவே இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் தொகுத்து சொல்வது. வியப்பாக விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னேரே, எத்தனை விருது ஊதியிருக்காரு இதுல பாருங்க. இந்த பாட்டுல அருளால பெருமாள் வந்தார், அருளாழி அம்மான் வந்தார், திருமகளை பெற்றுமென் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் வந்தார் அப்படின்னு 3 விருதுகள் ஊதியிருக்காரு இதுல, இல்லையா? ஆனால் இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். ஏன்னா பெருமாளுக்கு விருது ஊதுறது மட்டுமே இந்த பிரபந்தத்தினுடைய நோக்கம் அல்ல. ஸ்தல புராணம் முழுக்க சொல்லி முடிக்கணும். அதுவும் 29 பாசுரத்துல ஸ்தல புராணம் முழுக்க முடிக்கணும். அப்ப விருதே ஊதிண்டு போயிட்டு இருந்தா எப்ப பிரபந்தம் முடியறது? அதனால சுவாமி என்ன பண்ணினார், எம்பெருமானுக்கு விருது ஊதறதுக்குன்னு ஒரு தனி பிரபந்தம் அருளி செய்ய வேணும் என்பதாக மனசிலே நினைத்து கொண்டிருந்தார் சுவாமி. அதுக்கு தகுந்த ஒரு சன்னிவேசம், ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த சமயத்திலே அதே காஞ்சிபுரத்திலே அதே தேவப்பெருமாள் விஷயமாக திருச்சின்னமாலை என்கிற பிரபந்தம் பாடி எம்பெருமானுக்கு எத்தனை விருதுகள் ஊத முடியுமோ அத்தனை விருது ஊதினார் சுவாமி. அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார், ஆணை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். எத்தனை விருது ஊதுறார் பாருங்க. இத ஒரு வரிய ஒரு விருதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு வரியிலேயே பல விருதுகள் உண்டு. ஆணை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்றதுல 4 விருது உண்டு. அழகர் வந்தார் அப்படின்னு ஆச்சரியமான அழகோடு இருக்கக்கூடிய அர்ச்சாவதார சுந்தரனாகிய தேவப்பெருமாள் வந்தார் அப்படின்னு தேவப்பெருமாளுடைய திருமேனி அழக அனுபவிக்கிறவாளுக்கு அழகர் வந்தார் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன புரியும். ஆணை மேல் அழகர் வந்தார் அப்படின்னா யான வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய தேவப்பெருமாள் வந்தார். பரிமேல் அழகர் வந்தார், குதிரை வாகனத்திலே எழுந்தருளக்கூடிய தேவப்பெருமாள் வந்தார். தேரின் மேல் அழகர் வந்தார், ரதோத்சவத்திலே சக்கரவர்த்தியாக உளம்பரக்கூடிய பேரருளாளன் வந்தார் அப்படின்னு 4 விருதும் ஒரே வரியில சாதிக்கிறார் சுவாமி. இதுல இதுதான் சுவாமி தேசிகனுடைய மகிமை. வியப்பாக விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலைன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நாம நினைச்சுட்டு இருக்கோம் அடுத்த வரி எழுதியிருக்காரு சுவாமி, அதனால அந்த இடத்தை அப்படியே பாஸ் பண்ணி அடுத்த வரிக்கு மூவ் ஆயிட்டாருன்னு நினைக்கணும். ஆனா சுவாமியினுடைய பாவம் அப்படி அல்ல. எப்படி திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்றச்ச கூறத்தாழ்வான் 36 மாதங்கள் மோகித்து கிடந்தார் அப்படின்னு கண்ணனை உரல் யசோத பிராட்டி கட்டினா அப்படின்ற பிரகரணம் வரச்செல்லாம் மயங்கி மயங்கி ஊழ்ந்து கிடந்தாரோ, அந்த மாதிரி சுவாமியானவர் பிரபந்தமோ ஸ்தோத்திரமோ அருளி செய்கிற போது அந்த பெருமாளோட அப்படியே கலந்து போயிடுவார். கிட்டத்தட்ட ஒரு ஆழ்வாருடைய அனுபவம் ஏற்படும் சுவாமிக்கு. அதனாலதான் சுவாமியினுடைய பிரபந்தங்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பிரபந்தங்களை போல ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கு ஏதோ தமிழ் தெரிஞ்சவா எழுதின கவிதை போல இல்லாம ஆழ்வார்களுடைய பக்தின்னு சொல்லக்கூடிய உயிரோட்டம் சுவாமியினுடைய பாசுரத்துல தெரிகிறது. ஒரு திருமழிசை பிரானை போலே தத்துவங்கள் முழுக்கையும் பாசுரத்துல சொல்றார். ஒரு நம்மாழ்வாரை போலே பக்தி முழுக்க சொல்றார். ஒரு திருமங்கை ஆழ்வாரை போலே அர்ச்சாவதாரம் முழுக்க எம்பெருமானுடைய பாசுரங்களை முழுக்க சொல்லியிருக்கார். அப்படின்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆழ்வார்களுடைய பரபக்தியானது பாரவசியமானது சுவாமிக்கு இருக்கிறதுனாலதான் அது முடிகிறது. விருது ஊதும்படி அப்படின்னார், அப்படியே நின்றுவார். என்னென்ன விருதுகள்லாம் சொல்லலாம் பெருமாளுக்குன்னு மனசுல அப்படியே ஓடின்னு இருக்கும். இப்ப விருது ஊதுறதா இந்த பிரபந்தத்தை முடிக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரச்ச, ஒரு யோசனை வரச்ச, முதல்ல இந்த பிரபந்தத்தை முடிச்சுடலாம், அப்புறம் விசேஷமா விருது ஊதலாம்னு சுவாமிக்கு தோண ஆச்சரியமா சுவாமியானவர் திருச்சின்னமாலையிலே பறக்க விருது ஊதினார் பெருமாளுக்கு. இந்த அருளாழி அம்மான் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதுவும் கூட சுவாமி நம்மாழ்வாரை அடியொற்றி தான் சொல்றாரு சுவாமி. நம்மாழ்வார்
அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே அப்படின்னு அருளாழி அம்மான் அப்படின்னு எம்பெருமானை நம்மாழ்வார் ஏற்கனவே விருதம் சொல்லியிருக்கார். அருளாழி அம்மானை கண்ட கால் அப்படின்னு கருணை கடலாக தயா சாகரமாக கிருபா சமுத்திரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்படின்னு நம்மாழ்வாருடையதான பாசுரம். இங்க ஆல்ரெடி அருளாழி அம்மான்னு சொல்லக்கூடிய விருதை நம்மாழ்வார் ஊதிவிட்டார். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு ஏற்றம் என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், அதனால அவர் பாட்டுக்கு ஒரு 100 ஸ்லோகம் எழுதிட்டு போறார். இன்னொருத்தருக்கு தமிழ் நன்னா தெரியும், அவர் ஒரு 50 பாசுரம் எழுதுறார் அப்படின்னு ஒருத்தரும் ஆரம்பிச்சோமானா எங்க போய் முடிகிறது? அவாவாளுடையதான பக்தியை அவாவா எக்ஸ்பிரஸ் பண்ணினாலும் கூட எது உத்தமம் எது விசேஷம் அப்படின்னு நம்ம பெரியவாளுடைய திருவுள்ளம் அப்படின்னா, வேத மந்திரங்கள் என்ன, புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் என்ன, ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் என்ன, ஆழ்வார்களினுடைய பக்தி பெருக்காக இருக்கக்கூடிய அருளி செயல்கள் என்ன, சுவாமி தேசிகன் போல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய பாசுரங்கள் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதுனால நம்மால சொந்தமாவே ஸ்தோத்திரமோ பிரபந்தமோ எழுதக்கூடிய அளவுக்கு விசேஷமான பாண்டித்யமும் பக்தியும் இருக்கக்கூடிய பெரியவர்களும் கூட நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களையும் ஆழ்வார்கள் அருளி செய்த அருளி செயல்களையும் தான் கொண்டாடுறோம். அது நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, சுவாமி தேசிகனுக்கே அந்த ஒரு பக்தியானது உண்டு. அவர் நினைச்சாரானா புதுசா நிறைய விருது சொல்லிட்டு போலாம். ஆனால் அருளாழி அம்மான் அப்படின்னுட்டு நம்மாழ்வாருடைய அந்த விருதை எடுத்துக்கிறார் அப்படின்னா, பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்த விதத்திலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற சூக்ஷ்மத்தை நமக்கு சுவாமி இங்கே உபதேசிக்கிறார். எங்க ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார் அருளாழி அம்மான் அப்படின்னு, அதை விட நான் ஒன்னும் அனுபவிச்சிட போறதில்ல, அவருடைய அனுகிரகத்தினாலதான் அனுபவிக்கிறேன், அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த பாசுரத்தை அமைக்கிறேன், இந்த பிரபந்தம் நன்னா முடியட்டும் அப்படின்னு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை சுவாமி அவலம்பிக்கிறார் இங்க. அப்ப அருளாழி அம்மான் அப்படின்னு நம்மாழ்வார் விருது ஊதிட்டார். இந்த பாசுரத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. என்னன்னா, தேவப்பெருமாளுடைய வைகாசி மாச கருடோற்சவம் விசேஷமா லோகமே காத்து கொண்டிருக்கக்கூடிய வைகாசி கருட சேவை நடக்கிறது பாருங்க. அப்போ தேசிகன் சன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாகன மண்டபத்தில இருந்து கருட சேவையில கருட வாகனத்துல தேவப்பெருமாள் புறப்படுவார். முதல்ல ஆழ்வார் வீதின்னு சொல்லக்கூடிய உள் பிரதட்சணம் ஒரு புறப்பாடு வருவார். முதல்ல நேரம் எடுத்த உடனே வாசப்படிக்கு வந்துட மாட்டார், கோபுர வாசலுக்கு வந்துட மாட்டார் பெருமாள். வாகன மண்டபத்துல ஆரத்தி ஆகி தெர திறந்தா விட்டு ஆழ்வார் பிராகாரம் வருவார். அப்போ நம்மாழ்வார் சன்னதி தான் ஆழ்வார் பிராகாரத்துல முதல் சந்நிதி. நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்னால பெருமாள் வந்து நிப்பர். அப்போ எம்பெருமானுக்கு ஒரு ஆரத்தியாகி நம்பாழ்வாருக்கு எம்பெருமானுடைய மாலை ஷட்டாரி எல்லாம் மரியாதை ஆகும். அப்போ இந்த பாசுரத்தை சேவிப்பா. நம்மாழ்வாராலே அருளாழி அம்மான் என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். ஆனால் பொதுவா அருளாழி அம்மான்னு மங்களாசாசனம் பண்ணினாரே தவிர காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய திவதேசத்தினுடைய பெயரை மென்ஷன் பண்ணி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணாதபடியினாலே இது காஞ்சிபுரத்திற்குரிய மங்களாசாசன பாசுரமா நேரம் எடுத்துக்கல. ஆனால் ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை உணர்ந்த சுவாமி தேசிகன் நம்மாழ்வாருடைய அந்த பதமான அருளாழி அம்மான் என்பதை தேவப்பெருமாள் விஷயமாக பயன்படுத்தின போது நம்மாழ்வார் அருளாழி அம்மான் என்று கொண்டாடியது பேரருளாளனைத்தான் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிய வந்தபடியினாலே சுவாமி தேசிகன் அப்படின்ற ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலின்படி இது தேவப்பெருமாளுடைய பாசுரம் அப்படின்னு அனுபவிக்கிறோம். அதே மாதிரி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்ற பாசுரத்திலே அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு வரதோ இல்லையோ, அங்கேயும் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் எந்த குறிப்பாவும் சொல்லல ஆழ்வார். ஆனாலும் அது தேவப்பெருமாள் விஷயம் அப்படின்றதா காஞ்சிபுரத்து பரமைகாந்திகளினுடைய திருவுள்ளம். தேவாதிராஜன் தேவராஜன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோமே, அதுக்கு தமிழ் அப்படியே டெபினிஷன் எழுதினோமானா அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி. தேவர்கள் அப்படின்னா அமரர்கள், அதிபதி அப்படின்னா ராஜா. அயர்வு அரும் அமரர்கள் அப்படின்னா நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் காரியம் பண்ணா உடம்பு டயர்டா போயிடுறது, தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா நம்மளால லைஃபை சர்வை பண்ண முடியாது. ஆனால் தேவர்களுக்கு அயர்வு அதாவது ஒரு டயர்ட்னஸ்ன்றதே கிடையாது எப்பவும்.
அவ தூங்க வேணும்ன்ற அவசியம் கிடையாது, ரெஸ்ட் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்கு கண்கள் இமைக்கிறோமே, அவளுக்கு கண்கள்லாம் இமைக்கவே இமைக்காது, திறந்துட்டே இருக்கும் எப்பவும். அவளுக்கு தூக்கம்ன்றதே கிடையாது. அதனாலதான் இமைக்காத நொடிகள், இமைக்காத இமைகள் வச்சுருக்கிறதுனாலதான் இமையவர்கள்னு பேர் அவளுக்கு. ஒரு க்ஷணம் கூட, ஒரு நொடி கூட கண்ணை இமைக்க மாட்டாவா. அந்த அயர்வே இல்லாமல், ஆலசியமே இல்லாமல், ஓய்வே தேவைப்படாமல் இருக்கக்கூடியவர்களான அமரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு அதிபதி அவன் அப்படின்னு சொல்றார். அது நத்திங் பட் தேவராஜன், தேவாதிராஜன் அப்படின்றதுடைய தமிழாக்கம். அப்போ இந்த எம்பெருமான் விஷயமா தான் திருவாய்மொழி அப்படின்றது காஞ்சிபுரத்தினுடைய பெரியவாளுடைய திருவுள்ளம். சுவாமி தேசிகனும் கூட திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலும் சாரத்திலும் இந்த விஷயத்தை ஆச்சரியமா தெரிவிச்சார். திருவாய்மொழியை பத்தி பிரஸ்தாவிக்கிற போது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம் அப்படின்னார். திருவாய்மொழியிலே 10 சதகங்கள் உண்டு, 10 100 பாசுரங்கள் உண்டு. அதுல முதல் 100 பாசுரமானது தேவப்பெருமாள் விஷயமானது. ஆழ்வார் தேவப்பெருமாளை தான் அங்க கொண்டாடுறார் அப்படின்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனா இந்த உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கிற முதல் 10 பாசுரம் இருக்கிறது, அந்த 10 பாசுரத்தினுடைய வியாக்கியானம் தான் அந்த 100 பாசுரங்கள். அந்த முதல் பாசுரத்தினுடைய தீர்க்கமான வியாக்கியானம் தான் முழு திருவாய்மொழி. ஆக முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்ட அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொல்லக்கூடிய தேவராஜன் விஷயமானதுதான் மொத்த திருவாய்மொழியும் அப்படின்னு பெரியவாளுடைய திருவுள்ளம். ஆக அதி ஆச்சரியமா தேவப்பெருமாளை ஆழ்வார் அருளாழி அம்மான்னு கொண்டாடுறார் அப்படின்னு தன்னுடைய பாசுரத்திலே அதை ஊர்ஜிதம் பண்ணி மெய்ப்படுத்தி காட்டியவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுக்கு ஆழ்வார்களுக்கும் இல்லாத ஒரு ஏற்றம் குறிப்பா காஞ்சிபுரத்துல என்னன்னா, சம்பிரதாயத்துல பெருசா சொல்லக்கூடிய கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய 3 எம்பெருமான்களில் ரங்கநாதனை பாடாத ஆழ்வாரே கிடையாது, எல்லாரும் பாடியாச்சு. மதுரகவி ஆழ்வார் தவிர எல்லாம் பாடிவிட்டா. திருவேங்கடமுடியானை தொண்டரடி பொடி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் தவிர எல்லாம் பாடியாச்சு. ஆனால் அடுத்ததா 3ஆவதா சொல்லக்கூடிய தேவப்பெருமாளை 3 ஆழ்வார் தான் பாடியிருக்கா. அதுவும் பிரத்யேகமா தேவப்பெருமாளுக்குன்னு தனி பாசுரம்னு பார்த்தா 4 பாசுரம், மீதி 3 பாசுரம் மற்ற ஊரெல்லாம் சேர்த்து சொல்றச்ச கூட ஊர் பேர் வர்றதுன்றது விஷயம். அப்படி ஆழ்வாருடைய மங்களாசாசனம் சம்ருத்தியா இல்லையே, நிறைய ஆழ்வார் பாடலையே, நிறைய பிரபந்தம் இல்லையே, நிறைய பாசுரங்கள் இல்லையே அப்படின்னு தேவப்பெருமாளுடைய அடியவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு குறை உண்டு. அந்த குறையை தீர்த்து வச்சவர் சுவாமி தேசிகன். தேவப்பெருமாள் விஷயமா 6 பிரபந்தங்கள் பண்ணினார். சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்கள் என்ன, தமிழ் பிரபந்தங்கள் என்ன, தேவப்பெருமாள் விஷயமா மொத்தம் 6 பிரபந்தம் பண்ணினார் சுவாமி தேசிகன் ஒருத்தரே. அப்படி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணல, நிறைய பிரபந்தங்கள் இல்லை, நிறைய பாசுரங்கள் இல்லைன்ற குறைய தீர்த்து வச்சவர் சுவாமி. அதனால காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதியை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார்களை காட்டிலும் சுவாமிக்கு ஒருபடி ஏற்றம் உண்டுன்னு சொன்னாலும் அது அபசாரம் இல்லை, தப்பில்லை. அடுத்தது திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் சொன்னார் இல்லையோ, அதுவும் சுவாமி முதல்ல சொன்ன வார்த்தை இல்லை, திருமங்கை ஆழ்வாருடைய வாக்கியம் அது. இதே திருமங்கை ஆழ்வார் திருநாங்கூர் திருப்பதிகளிலே ஒருவனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய செம்பொன் அரங்கர்னு சொல்லக்கூடிய பெருமாள் விஷயமா பாடின பாசுரம். அங்க பெருமாளுக்கு பேரருளாளன்னு திருநாமம். அவனை பாடுறச்ச தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவி சொம்பு அருளும் பேரருளாளன் பெருமானை அப்படின்னு பேரருளாளன் அப்படின்னா என்னன்னு டெபினிஷனோட பாடினார் சுவாமி. சுவாமி நீங்க பாட்டுக்கு வைஷ்ணவெல்லாம் பேரருளாளன் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமின்னு யாரானும் கேட்கிறா. இந்த பாசுரத்தை அப்படியே சொல்லுங்க, வாயே திறக்க மாட்டாவா. தொழுது எழு தொண்டர்கள் தமக்கு, அவனை சேவிக்கிறவாளுக்கு அல்லது அவனிடத்திலே சரணாகதி பண்றவாளுக்கு பிணி ஒழித்து அவளுடைய பாவம் புண்ணியம் ஜென்மா எல்லா நோயையும் தீர்த்து வைத்து அமரர் பெருவிசும்பு அருளும் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகளினுடைய பெருவிசும்பு ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய அந்த போக வாழ்க்கையை அருளக்கூடிய பேரருளாளன். அவ்வளோ பெரிய பலனை கொடுத்தாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சுவாமி? ஒன்னும் பண்ணல, நான் விழுந்து சேவிச்சேன், கையை கூப்பினேன், ஒரு க்ஷணம் படுத்துட்டு இருந்தேன், எங்க ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி வச்சார், அவ்வளவுதான். நான் அதுக்கே அப்பேற்பட்ட வைகுண்டத்தை கொடுத்துட்டான் எம்பெருமான். அவன் கொடுக்கிற பலனுக்கு முன்னால நான் பண்ண காரியம் கேவலம் அல்ப காரியம்னா, வெறும கையை கூப்பினேன், வெறும சேவிச்சேன், அடியன் தாசன் நமோ நமகா சரணாகதி அப்படின்னு படுத்துட்டு இருந்தேன், வேற ஒன்னும் பண்ணல. என்ன அப்ப என்ன அர்த்தம்?
நாம ஏதோ பண்ணினாதான் அவன் பண்ணுவான்றது இல்ல, ஏதோ கேவலம் ஒரு சாக்கு எதிர்பார்க்கிறான் பெருமாள். இந்த பிரபத்தின்னு சொல்றது கூட ஒரு வியாஜம் தான், சாக்கு தான். அந்த பிரபத்தியாலே சந்தோஷப்பட்ட எம்பெருமான், அந்த பிரபத்தியாலே மகிழ்கிற எம்பெருமான் தானே உபாயத்தினுடைய ஸ்தானத்திலே நின்று நமக்கு பலன் கொடுக்கிறான் அப்படின்றதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அப்படி நான் பண்ணக்கூடியதான வியாபாரம், என்னுடைய செயல் கனகால வியாபாரம், ஒரு செகண்ட் தான் பண்றேன் நான். ஆழ்வார் புலவர்களை பார்த்து சொன்னார் பாருங்க, வம்மின் புலவேர் நும் மெய்வருத்தி கை தொழுது உய்மினோ, உடம்ப வளைஞ்சு சேவிங்கோ, கையை கூப்புங்கோ, உய்மினோ உயிந்து போவீர்கள், அதையே சரணாகத்தியா எடுத்துட்டு எம்பெருமான் கொடுப்பான்னு சொல்றாரு. அது ஆழ்வாருடையதான நிலைக்கு. ஏன்னா ஆழ்வார் ஏற்கனவே பக்தி நிஷ்டர், பிரபத்தி நிஷ்டர், அதனால ஆழ்வார் கை கூப்பினா போறோம். நாமும் ஆச்சாரியரின் மூலமா முறையா பண்ணின்ற பரநியாசம் நமக்கு அந்த பலனை தரும். ஆகையினால யாரெல்லாம் சரணாகதி பண்றாலோ அவளுக்கு வைகுண்டத்தையே தரக்கூடிய பேரருளாளன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ஏற்கனவே அவருக்கு ஆச்சரியமான ஒரு பட்டம் கொடுத்திருக்கார். அந்த திருநாங்கூர் ஸ்தல புராணத்துல நாம ஒரு விஷயம் நன்னா அனுபவிச்சோம், அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ அந்த 11 திருப்பதி எம்பெருமான்களும் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இல்ல பல யுகங்களுக்கு முன்பு வேற வேற பிரசித்தமான திவ்ய தேசங்களிலே இருந்த எம்பெருமான்கள் இங்க வந்து திரும்பவும் சேவை சாதித்தா அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. அதுல இந்த பெருமாள் காஞ்சிபுரம் தேவ பெருமாள், காஞ்சிபுரத்துல சேவை சாதிக்கக்கூடிய தேவ பெருமாள் தான் இங்கு பேரருளாள பெருமாளா வந்து திருநாங்கூர்ல கோயில் கொண்டிருக்கிறார்னு ஸ்தலபுராணம் பார்த்தோம். அப்ப அவரை போய் இந்த வார்த்தையை சொல்லி திருமங்கை ஆழ்வார் பாடுறாருன்னா என்ன அர்த்தம்? இவர் வேற அவர் வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அர்த்தம். இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தேவ பெருமாளுடைய திருமஞ்சன கட்டியத்துல வச்சிருக்கா. தொண்டர்கள் தமக்கு பிணியொழித்து அமரர் பெருவி சும்பருளும் பேரருளாளனும் பெருமான் அப்படின்னு தேவ பெருமாளுடைய கட்டியத்துல என்னைக்கும் காது கொடுத்து கேட்கலாம். அப்படி நம்மாழ்வார் ஊதிய விருதை சொல்லியா எடுத்து, திருமங்கை ஆழ்வார் ஊதிய விருதையும் சொல்லியா எடுத்து, அருளாள பெருமாள் என்றும் அப்படின்னு இன்னொரு விருது சொல்றாரு. இந்த விருது யார் சொன்ன விருது அப்படின்னா காஞ்சிபுரத்திலே வாழ்ந்து தேவப்பெருமாளோடு நெருங்கி உரையாடக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் முதலான பாகவதோத்தமர்கள் சொன்ன விருது இது அப்படின்னு வியாக்கியானம் எழுதுறா பெரியவா. அர்ச்சாவதாரமா பெருமாள் வரச்சே இத்தனை விருது சொல்றோமே, அவள்லாம் பெருமாளை நேர சேவித்து பெருமாள் அவளோட வார்த்தையாடினேரே, அந்த எம்பெருமான் வரச்ச அவள்லாம் எத்தனை விருது சொல்லி கொண்டாடி இருப்பா. திருக்கச்சி நம்பிகளிடத்திலே இருக்கக்கூடிய அனுகிரகத்தினாலே அர்ச்சாவதார சமாதியையும் கடந்து வந்து கச்சிவாய்த்தான் மண்டபம் வரைக்கும் வந்து பெருமாள் நின்று பேசினானே. அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்ல திருக்கச்சி நம்பிகளானவர் அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்னு விருது ஊதி இருக்கிறார். அதனாலே கட்சியில் வாழ்ந்த திருக்கச்சி நம்பிகள் போல்வார் ஊதிய விருது அருளாள பெருமாள் சொல்லக்கூடிய விருது அப்படின்னு வியாக்கியாத்தா எழுதுறார். இப்படி ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, இந்த எம்பெருமானை பல காலங்களுக்கு முன்னால் பல வருஷமா தொடர்ந்து அனுபவிச்சென்றிருந்த பாகவதோத்தமர்களான மகான்கள் என்ன, இவாளுடைய விருதங்களை எல்லாம் சொல்லி சுவாமி தேசிகன் ஏற்கனவே இந்த மகான்கள் எல்லாம் இப்படி எல்லாம் விருது ஊதிட்டா இதுக்கு மேல ஒரு விருது என்னால ஊத முடியுமோ, அவளை விட ஒரு படி மேல போய் என்னால என்னன்னா சொல்ல முடியும் இந்த எம்பெருமானை. ஆகையினால அவ சொன்ன விருதை சொல்லியே இந்த எம்பெருமானுக்கு நான் விருது ஊதுறேன், அதோட நிறுத்திக்கிறேன்னு சொல்றது போல நைச்சான சந்தானம் இவரால எல்லாம் முடியும். அவளுக்கு மேல விருது ஊதுவார், அவளுக்கு சமானமா விருது ஊதுவார், எல்லாம் முடியும். அவ 3 விருது ஊதினா இவர் 100க்கும் மேற்பட்ட விருதுகள் திருச்சின்னமாலையில ஊத போறார். ஆனாலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாகவதோத்தமர்களிடத்திலே நம்முடைய பாண்டித்யத்தை காட்டக்கூடாது. அவர்களிடத்திலே தாசபாவம்னு சொல்லக்கூடிய பணிவுதான் மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படின்ற ரகசியத்தையும் சுவாமியானவர் நமக்கு காட்டி கொடுப்பவராக அவளிடத்திலே தன்னுடையதான பணிவை, தன்னுடையதான பக்தியை, தான் அவர்களுக்கும் அடங்கியவன், தான் அவர்களுக்கும் கட்டுப்பட்டவன் அப்படின்ற அந்த பாகவத ஸ்வரூபத்தை, ஸ்வபாவத்தை சுவாமி காட்டி கொடுக்கிறார் நமக்கு. இப்படி எம்பெருமானை எப்படி விருது ஊதுறதுன்னு சுவாமியானவர் பின்வாங்கி நிற்பது போல ஒரு பாவனையை காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. வம்மின் புலவேர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பாக விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதென்ன பாங்கே.
இது என்ன பாங்குன்னா, இப்ப ஏற்பட்ட பெருமாளை பாடுறேன்னு ஆரம்பிச்சு இறங்கிட்டோமே, நமக்கு என்ன தகுதினா இருக்கு பாடுறதுக்கு? நாம பாட போறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெறும் பாசாங்கு பாடுறது போல ஒரு பாவலா ஒரு ஆக்ஷன் பண்றோம், அவ்வளவுதான். வெறும நான் வாயை சேர்க்கிறேன், என் வாயில என்ன வார்த்தை வர வைக்கிறானோ அவனுடைய திருவுள்ளம் அப்படின்னு ஒரு வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த பிரபந்தத்தை எழுதிய சுவாமி தான் ஒண்ணுமே இல்லைன்றதா நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதே சுவாமி வேண் பெரிய விருதிர நீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்ப நின்றோம், நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்னு சாதித்தார். இந்த லோகத்திலே வேதாந்தாச்சாரியன்னு சொல்லக்கூடிய பட்டம் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு மட்டும்தான் நான் உண்டு. என்னதான் எல்லாரும் வேதாந்தாச்சாரியன்னு சொன்னான். அப்பேற்பட்ட வேதாந்தாச்சாரியனா இருந்து வேதாந்தத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் லோகத்திலே பிரகாசமாகும்படி எத்தனையோ வேதாந்த கிரந்தங்களை நான் எழுதியிருந்தாலும் நாம் பெரியோம் அல்லோம், நான் பெரியவன் கிடையாதுன்னா, நான் என்னைக்குமே என்ன பெரியவன் நினைச்சின்றதே இல்லை. நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளரென்று நாடுவோமே, நமக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கு பெரியவா இருக்கா அப்படின்னு அவ கிட்ட போய் ஆசிரியிப்போம் அப்படின்னு. எத்தனை ஞானமும் பக்தியும் இருந்தாலும் கூட பாகவதோத்தமர்களை, ஆச்சாரியர்களை, மகான்களை ஆசிரியித்து அவளிடத்திலே பணிவோடு இருக்க வேண்டும் என்பதை சுவாமி தேசிகனே அனுஷ்டிச்சார். அப்படின்னா நாமெல்லாம் இம்மாத்திரம். இப்படி சுவாமியினுடைய பாசுரத்துல எத்தனை சூக்ஷ்மமான உபதேசங்கள் நமக்கு. அப்பய தீட்சிதர் சொன்னது போல ஒரு பதத்தையும் நாம ஆழ்ந்து அனுபவிக்கிற போது நிறைய கிடைக்கிறது நமக்கு. அடுத்த பாட்டுல சுவாமி தேசிகன் இப்போ சுவாமி வயசுல பெரியவர், இப்போ பிரபந்தங்கள் எல்லாம் எழுதுறார். தேவப்பெருமாளுடைய ஸ்தல புராணத்தை சொல்ற அளவுக்கு ஒரு ஆச்சாரிய புருஷரா, ஒரு பிரபந்த நிர்மாதாவா இருக்கார் சுவாமி. ஆனா இது எதுவுமே இல்லாத குழந்தையா இருக்கிறச்சவே தேவப்பெருமாள் இவருக்கு பண்ணின அனுகிரகத்தை நினைத்து பேசுகிறார் அடுத்த பாட்டுல. இவர் குழந்தையா இருக்கிறச்ச நடந்து மலையேறி போய் கூட இவரால் பெருமாள் சேவிக்க முடியாது. இவருடைய ஆச்சாரியர், இவருடைய மாமா இவரை தூக்கி வச்சுட்டு போறார் குழந்தைய. அந்த குழந்தையா இருக்கக்கூடிய திசையிலேயே தேவப்பெருமாள் இவர் அனுகிரகம் பண்ணிட்டான். முதல் முறை இவர் போய் தேவப்பெருமாளை சேவிக்கிறச்சே தேவப்பெருமாள் இவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் அடுத்த பாசுரம். அன்னைக்கு நான் ஒண்ணுமே தெரியாம ஜடமாட்ட என் மாமாவோட போய் பெருமாளை சேவித்தேனே, அன்னைக்கு முதல் சேவை இல்லாம பண்ணின அனுகிரகம் தான் என்னை இத்தனை தூரம் கொண்டாந்து விட்டுருக்கு அப்படின்னு சுவாமி அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பாசுரத்தை எழுதுறார். 4வது பாசுரம். ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம்மத்திகிரி திருமால், இன்றே இசையின் இணையடி சேர்ப்பர் இனி பிறவோம், நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்றிலதே. ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியரான கிடாம்பி அப்புள்ளாரை சாதிக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். அவர் காட்ட குழந்தை இவர் தான் நம்ம தேவப்பெருமாள் சேவிச்சுக்கோ அப்படின்னு அவர் சேவை பண்ணி வைக்க, திருவருளால் அவனுடைய அனுகிரகத்தினாலே அன்றே அடைக்கலம் கொண்ட நம்ம அத்திகிரி திருமால். சுவாமி சரணாகதி நாம பண்றோம், அதை எம்பெருமான் ஏத்துக்கணுமோ இல்லையோ? அடைக்கலம் நாம புகுகிறோம், அடைக்கலம் நாம பண்றோம், அந்த அடைக்கலத்தை அவன் கொள்ள வேணுமோ இல்லையோ, அக்செப்ட் பண்ணிக்கணுமோ இல்லையோ? இப்ப இல்லைன்னா ஒரு வயசுல எங்க ஆச்சாரியர் காட்டி கொடுக்கும் போதே என்ன எடுத்துட்டான் எம்பெருமான், ஏத்துட்டான் என்ன. ஆகையினாலே அன்னைக்கே என்னை ஏற்றுக்கொண்ட பெருமாளானபடியினாலே உரிமையோடு கூட ஆதரம் தோற்ற நம்ம அத்திகிரி திருமால் அப்படின்றார். நம்ம பெருமாள் எல்லா பெருமாளையும் சேவிக்கிறச்சையும் அவாவா ஆத்து பெருமாள், அவாவா ஆத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள், அவாவா ஊர் பெருமாளை சொல்றச்ச என்ன சொல்றோம்? நம்ம பெருமாள் பிரசாதம், நம்ம பெருமாளுடைய அழகே தனி, நம்ம பெருமாளுடைய அனுகிரகமே தனி. ஏன்னா 10 நாள் திவதேச யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், முதல்ல ஊருக்கு போனா விட்டு நம்ம பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்ற ஆதரம் இருக்கோ இல்லையோ? நமக்கே அது உண்டுன்னா விசேஷமா இத்தனை அனுகிரகம் தேவப்பெருமாள் இடத்துல பிரத்யட்சமா வாங்கின சுவாமி தேசிகனுக்கு எத்தனை ஆதரம் இருக்கும்? அத்தனை ஆதரம் தோற்ற நம்ம அத்திகிரி திருமால் அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி. சுவாமியினுடைய அப்த பூர்த்தி நடக்கிறது. சுவாமிக்கு ஒரு வயசு முடிகிறது. அப்த பூர்த்தி சமயத்திலே குழந்தைக்கு பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுன்னு நாம வழக்கம். அது வரைக்கும் பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறது இல்ல, குழந்தைக்கு சடாரி எல்லாம் சாய்க்கிறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்த பூர்த்தி நல்லபடியா ஆய முடிஞ்சது. பெருமாளை சேவிக்க வேண்டிய கிரமம், இவரே ஆச்சாரியராக அமைப்போவதனாலே அவரே குழந்தை எடுத்துட்டு வரார் பகவத் சங்கல்பத்தினாலே. அப்புள்ளார் தேவப்பெருமாளுடைய மலை கழிச்சுண்டு வந்து தேவப்பெருமாளை வேங்கடநாதன் சொல்லக்கூடிய ஒரு வயசு குழந்தைக்கு சேவை பண்ணி வைக்கிறார்.
அவரை யாருன்னு சொல்றார்? அடியேன் ஆச்சாரியர்னு சொல்லல, அப்புள்ளார்னு சொல்லல. ஒன்றே புகழ் என்று அறிந்தவர் தெரிந்தவர்னு கூட சொல்லல, உணர்ந்தவர் அப்படின்னார். இந்த சரணாகதி இருக்க அல்லது பக்தி இருக்க அதை உணர்ந்து பண்ணணும்னா, இவா சொல்றா அவா சொல்றா, ஆத்தல அவா பண்ணிண்டா இவா பண்ணிண்டா, பிராக்டிஸ் ட்ரெடிஷன் அப்படின்னு பண்ணாதங்க, உணர்ந்து பண்ணணும். ஏன்னா மகாவிஸ்வாசம் தான் சரணாகதிக்கு முக்கியமான அங்கம். அப்போ உணர்ந்து பண்றச்சே தான் அந்த மகாவிஸ்வாசம் வரும். எங்க ஆச்சாரியன், எங்க மாமா எனக்கு பெருமாளை சேவை பண்ணி வச்சவர் யார் தெரியுமா? ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர். இந்த தேவப்பெருமாளுடைய திருவடிகள் ஒன்றே நமக்கு சரண். இந்த தேவப்பெருமாள் ஒருத்தரே நாம காப்பாத்துறதுக்கு, நாம மோட்சம் போறதுக்கு கதி. இவரை விட்டா நமக்கு கதி இல்ல. புகழ் அப்படின்னா சரண், கதி, அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். அவரை விட்டா நமக்கு வேற கதி, வேற போக்கிடம் இல்லைன்னா. அவரை விட்டுட்டு வேற எங்க போய் நிப்போம் நாமோ? இதை நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தார், நன்னா உணர்ந்தார் எங்க சுவாமி. அவர் காட்டி கொடுத்தார், அவர் சேவை பண்ணி வச்சார். அப்பதான் நான் முதல்ல தேவப்பெருமாளை சேவிச்சேன். அந்த பிரதம கட்டாட்சத்துல முதல் அனுகிரகத்திலேயே தேவப்பெருமாள் என்ன பண்ணினான் தெரியுமோ? என்ன அவன் ரட்சிக்க வேண்டிய வஸ்துவா ஸ்வீகரிச்சுட்டான். அன்றே அடைக்கலம் கொண்ட நமத்திகிரி திருமால். அன்னைக்கு அவன் பண்ணின அனுகிரகம் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய பிராச்சாரியரான நடாதூரம்மாளுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறும்படியாக அமைந்தது. நடாதூரம்மாள் என்னை சேர்த்தணைத்துக் கொண்டு உச்சி முகந்து அனுகிரகம் பண்ணி பிரதிஷ்டாபித வேதாந்தகா என்கிற ஸ்லோகத்தை சொல்லி என்னை அனுகிரகம் பண்ணினார். அப்படின்னா நானே இந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் காலக்ஷேபம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வயசாயிடுத்து, இவன் சின்ன பையனா இருக்கான், என்னால முடியாது, அதனால உங்களை ஆச்சாரியனா நான் நியமிக்கிறேன் அப்படின்னு அப்புள்ளாரிடத்திலே என்னை ஒப்படைத்து என்னுடைய ஆத்மாவை உஜ்ஜீவிக்க பண்ணுவதாகிற காலக்ஷேப ஆச்சாரியனை எனக்கு காட்டி கொடுத்து நியமித்தார். அப்படின்னா அதெல்லாம் யாருடைய அனுகிரகம்? அன்னைக்கு ஒரு வயசுல ஆச்சாரியன் காட்டி கொடுத்து சேவித்து என்னை ஏத்துண்ட தேவப்பெருமாளுடைய அனுகிரகம். அப்புள்ளாரே, இந்த குழந்தைய கொண்டாந்து இந்த இடத்துல விட்டுட்டுங்க, இனிமேல் இந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவனை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து நான் லோகம் போற்றக்கூடிய ஜெகதாச்சாரியனா ஆக்கிறேன் அப்படின்னு தேவப்பெருமாள் மனசுல சங்கல்பிச்சுட்டானோ. நல்லா கவனிக்கணும், சங்கல்பிச்சுட்டான், வாயை திறந்து ஒன்னும் சொல்லல. எப்ப சொன்னான்? தெய்வம் மனுஷரூபேனன்ற மாதிரி நடாதூரம்மாள் என்கிற ஆச்சாரியர் வாயிலே பின்னாளிலே சொன்னான், பிரதிஷ்டாபித வேதாந்தகா என்று. அன்னைக்கே அடைக்கலம் கொண்ட பெருமாள் தன்னுடைய சேவையை கொடுத்தான். எனக்கு பிராச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஒரு விஷயத்தை நன்னா யோசிக்கணும். இவர் அப்புள்ளார் இடத்துல காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி பெரிய வித்வானா, பெரிய மகானா, சர்வதந்திர சுதந்திரரா, சுவாமி தேசிகன் அப்படின்னு நன்னா உலகம் கொண்டாடும்படியான ஒரு லெவலுக்கு ரேஞ்சுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வயசானவரா படுத்த படுக்கையா இருக்கிற நடாதூரம்மாளை போய் இவர் சேவிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நடாதூரம்மாள் இவர் அனுகிரகம் பண்ணியிருந்தா அது கதை வேற. இதுதான் நடக்கும் லோகத்துல. ஆனால் இந்த குழந்தைக்கு உபநயனமே ஆகல, சின்ன குழந்தை. அந்த சமயத்திலேயே வேதாந்தாச்சாரியனா நீ வருவேன்னு பிராச்சாரியன் தீர்க்க தரிசனத்தோட அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா அது சுவாமி தேசிகனை தவிர யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைச்சது? ஒரு பராசர பட்டருக்கோ ஒரு சுவாமி தேசிகனுக்கோ தவிர யாருக்கு கிடைச்சது? அப்படி நடாதூரம்மாள்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் இருக்கிறது, அந்த சிம்ஹத்தினுடைய கர்ஜனையாலே நான் அனுகிரகம் பெற்றேன். இன்னொரு சிங்கமான அப்புள்ளாரிடத்திலே காட்டி கொடுக்க பெற்றேன். என்னை பெற்ற தாயாக நடாதூரம்மாளும் வளர்த்த தாயாக அப்புள்ளாரும் சம்பிரதாயத்திலே என்னை வேதாந்த தேசிகன் என்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தினா அப்படின்னா அதுக்கு காரணம் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால். அவன் என்னை ரட்சிக்க வேண்டிய வஸ்துவா அன்னைக்கே ஸ்வீகரிச்சுட்டான்னா அதனாலதான் நான் இத்தனை தூரம் இருக்கேன். இன்னைக்கு இன்றே இசையின் இணையடி சேர்ப்பர் இனி பிறவோம். நான் இன்னைக்கே அவன் திருவடிவாரத்துக்கு வரணும், பரமபதிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட, எம்பெருமானே நீ கூப்பிடு, இந்த க்ஷணமே உன்னோட நான் வரேன் அப்படின்னு என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்தால் உடனே நமக்கு மோட்சம் கொடுப்பான் பெருமாள். அதுக்கும் காத்துன்னு இருக்கான். அப்படி அல்லாத வரைக்கும், இப்பவே நான் உன் திருவடிக்கு வரணும்னு நாம ஆர்த்தியோடு கூட துவரையோடு கூட வேண்டாத வரைக்கும், ஏதத் தேகாவசானே மாம் துவத்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்வது போல இந்த சரீரத்தினுடைய முடிவிலே நம்மளை திருவடி சேர்த்துக் கொள்வான். ஆனால் இன்றே இசையின் இப்பவே வரப்போறேன், இன்னைக்கே வரப்போறேன்னு சொன்னா அதுக்கும் சித்தமா இருக்கான் பெருமாள். இணையடி சேர்ப்பர் இன்றைய இசையின் இன்னைக்கே ஒத்துண்டா, இன்னைக்கே வரேன்னு நம்மளுடைய விருப்பத்தை தெரிவித்தா உடனே திருவடி சேர்த்துருவான். அதுக்கும் சித்தமாக இருக்கக்கூடிய கருணை கடல்.
பரநியாசம் பண்ணிட்டியோன்னா உன் காரியம் ஆயிடுத்து, உன்னை எப்ப அழிச்சிக்கணும்ன்றதெல்லாம் என்னுடைய இஷ்டம், நீ சொல்லாதே அப்படின்னு சொல்லக்கூடியவன் பாராமுகமாக இருக்கக்கூடியவன் அல்ல. சுவாமி சரீரம் கீழே ஊழற அளவுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை, இப்பவே உன்னை சேர்த்து கட்டிக்கணும், உன்னிட்ட வரணும்னு நான் கேட்டாலும் கூட அப்படியேடா குழந்தைன்னு உடனே சேர்த்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கக்கூடிய பேரருளாளன். அப்படி சேர்த்துன்றுவான். இனி பிறவோம், இனி பிறக்கவே மாட்டோம். அவனை போலவே சாஸ்வதமான சுகத்தை ஸ்ரீவைகுண்டத்திலே அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்றிலதே. பரநியாசம் ஆயிடுத்தோன்னு நம்மளை ரட்சிக்க வேண்டிய பரம் அவனுடையதுன்னு அவன் ஒத்துண்டு ஏத்துண்டு தன்னுடைய தலையில சுமந்துட்டானோன்னு இனி வரதெல்லாம் நல்லதா தான் இருக்கும். நமக்கு ஒரு கெட்டது வராது. அப்படியே நம்ம மகா பாவம் பண்ணி இருந்தாலும் கூட தலைக்கு வந்தது தாப்பாயோட போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி 90% அப்படியே காத்துல அடிச்சுட்டு போடும், 10% தான் நிக்கும் நமக்கு. அதையும் அவன் பார்த்துப்பான். நமக்கு பரம் ஒன்றிலதே. பரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே பரம்னு சொல்றமோ இல்லையோ, நமக்கு ஒரு பாரம், நமக்கு ஒரு சுமை இல்லை. நம்மை ரட்சிக்கிற சுமையை அவன் திருவடியில சரணாகதின்ற பெயர்ல இறக்கி வச்சா எடுத்து அந்த சுமையை தூக்கி அவன் தலையில சுமந்துட்டு இருக்கான். இனிமேல் ரட்சிக்கிற பாரம்ன்றது அவனுக்கு தான். பாஷ்யக்காரர் ராமானுஜர் அடிக்கடி சாதிப்பான், ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம், தேக யாத்திரை கர்மாதீனம். அப்படி இருக்கிற போது கரைவது நமக்கு சொரூபம் இல்லை. என்னைக்கு நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பாரத்தை எம்பெருமானிடத்துல சரணாகதி மூலமா சமர்ப்பிச்சிட்டோமோ அந்த ஆத்மாவினுடைய யாத்திரை, அதனுடைய வெல்ஃபேர் இதெல்லாம் எம்பெருமானுடையது, அவன் பார்த்துப்பான். அதனால அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அது நம்ம டியூட்டி இல்லை, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேக யாத்திரை கர்மாதீனம். சரி, ஆத்மாவை பெருமாள் பாத்துக்கிறான், உடம்பை யாருன்னா பாத்துக்கிறது அப்படின்னா நீ என்ன கர்மா பண்ணிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். தலைக்கீழ நின்னாலும் கர்மாவை மாற்ற முடியாதோ இல்லையோ. ஆகையினாலே தேக யாத்திரைன்னு சொல்லக்கூடிய இவ்வுலக வாழ்வு கர்மத்துக்கு உட்பட்டு அதன்படிதான் நடக்க போறது. சோ அதுலயும் உனக்கு சம்பந்தம் இல்லை. அதனால எதுக்கு நீ அழற, எதுக்கு கரையிற, எதுக்கு புலம்புற? ஒருவேளை இந்த ஞானம் இருந்து சரணாகத்தை பண்ணி நீ புலம்பினியானா கரைந்தானாகில் நாஸ்திகனாம். சரணாகதி ஆயிடுத்து, ஆனாலும் நான் நல்ல கதிக்கு போவேனா மாட்டேனா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கரையறவனும், எம்பெருமான் நம்ம பார்த்துப்பான்னு அவனை சேவிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம காரியத்தை நாம பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு இது எப்படியாகும் அது எப்படியாகும்னு புலம்பிண்டு அழுதுன்னு இருக்கிறவனும் நாஸ்திகனாம். நாஸ்திகனாம் அப்படின்ட்டு அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. சுவாமி வாயால நாஸ்திகன்ற பட்டம் வாங்கினா அதை விட கேவலமான ஒரு வார்த்தை இல்லை. பகவானிடத்துல விசுவாசம் இல்லாதவன், பகவான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றதே ஒத்துக்காதவன், வேதம்னு ஒண்ணு இருக்கிறதே ஒத்துக்காதவன். ஆகையினால நம்ம பத்தி நாம கரைய வேண்டியதில்லை. அந்த பாரம் எம்பெருமான் ஸ்வீகரிச்சுட்டான். அததான் சுவாமி இங்க ஆச்சரியமா அப்படியே மாத்தி தமிழ்ல சொல்றார், நமக்கு பரமொன்றிலதே, நமக்கு எந்த பாரமும் கிடையாது, அவன் பார்த்துப்பான். தேவப்பெருமாள் ஒருத்தர் தான் நமக்கு கதி, அவர் தான் சரணாகதி பண்ணணும் அப்படின்றத நன்னா உணர்ந்துன்ற என்னுடைய தாய்மாமாவும் ஆச்சாரியருமான ஆத்திரேய ராமானுஜர்னு சொல்லக்கூடிய கிடாம்பி அப்புள்ளார் இந்த தேவப்பெருமாளை நான் குழந்தையா இருக்கிறச்சவே அழிச்சுட்டு தூக்கி போய் சேவை பண்ணி வச்சார். அன்னைக்கு அந்த எம்பெருமான் அவனுடைய பரம கிருபையினாலே பேரருளினாலே நான் காப்பாற்ற வேண்டிய குழந்தை இது, இதை ரட்சிக்க வேண்டியது, இதை வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு என்னை காப்பாற்ற வேண்டிய வஸ்துவா ஏத்துட்டான் பெருமாள். என்ன கேர் டேக் பண்ணிட்டான். யாரு? நம் அத்திகிரி திருமால், நம்முடைய அஸ்திகிரியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவப்பெருமாள். இன்றே இசையின். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. நான் இன்னைக்கு போறேன்னு ஆசைப்பட்டு கேட்டாலும் கொடுக்கறான். அவன் என்ன இன்னைக்கே திருவடி சேர்த்துக்கணும்னு மனசு வச்சாலும் உடனே அழிப்பான். அவன் இன்னைக்கே மனசு வச்சானா இன்னைக்கே நழிச்சும் போடுவான். அப்படின்னு ரெண்டு விதமாகவும் அர்த்தம் உண்டு இதுக்கு. ஆகையினால அவன் நம்முடைய பரத்தை ஸ்வீகரித்த பின்பு நமக்கு ஒரு பாரமும் இல்லை. இதுல விசேஷமா ஒரு சம்பவம் சொல்லுவா. அப்த பூர்த்தி அன்னைக்கு இவருடைய தாயார், தோப்பனார், ஆச்சாரியரான அப்புள்ளார் இவெல்லாம் குடும்பமா சேர்ந்து குழந்தைய பெருமாள் சேவிக்கிறதுக்கு, தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு அழிச்சுட்டு போனாலாம். போய் முதல்ல தேவப்பெருமாளை குழந்தைக்கு சேவை பண்ணி வைக்கிறார். சுவாமியினுடைய ஆச்சாரியரான அப்புள்ளர் இருக்கிற அவர் தாயார் தோப்பனாரை விட வயசுல பெரியவர்.
அதனால குடும்பத்துல யாரு பெரியவாளோ அவ சேவை பண்ணி வைக்கட்டும்னு மாமாவின் இடத்துல குழந்தைய கொடுக்குறா. அவர் தான் குழந்தைய சேவை பண்ணி வைக்கிறார். ஆனா அம்மா அப்பா இல்லாம கூட இருக்கா. அப்போ பெருமாளை சேவிக்கிறது குழந்தை. பெருமாள் இந்த குழந்தைய பார்த்த உடனே இதை நாம தான் ரட்சிக்கணும் அப்படின்றத அந்த பரத்தை ஏத்துட்டானா. ஏத்துனுட்டு அதை எப்படி தெரியப்படுத்துறது குழந்தைக்கு? அர்ச்சகர் முகமா தான் தெரியப்படுத்துவான் பெருமாள். அர்ச்சகர் மேல ஆவேசம் வந்தது மாதிரி அர்ச்சகர் பேசுவர். எம்பெருமான் அர்ச்சகர் மூலமா ஆவேசமாகி நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்தை, ராமானுஜ தர்சனத்தை வளர்த்து வர கடவீர் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாராம் பெருமாள். ராமானுஜ சம்பிரதாயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாரிசு வந்து விட்டதுன்னு பெருமாள் சந்தோஷப்பட்டு, நன்னா வளர்த்துண்டு வாங்கோ, நன்னா அபிவிருத்தி பண்ணுங்கோ, ராமானுஜாரிய திவ்யாக்ஞாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு நாளுக்கு நாள் வளர்த்துண்டு வாங்கோன்னு பெருமாள் அர்ச்சகர் மூலமா அனுகிரகம் பண்ணான்னு ஒண்ணு சொல்லுவா. அததான் சுவாமி இங்க அப்படி சங்கிரகமா சூச்சகமா அன்றே அடைக்கலம் கொண்ட நம்ம தீரி திருமால்னு காட்டுறார். இதே ஆச்சரியமா ஸ்ரீ தேசிகனும் அவருடைய சீசூக்திகளும் அப்படின்ற புஸ்தகத்துல தேசிக பக்தியே வடிவெடுத்தது போன்று எழுந்தருள் இருந்த தேட்லூர் நரசிம்மாச்சாரிய சுவாமி எழுதுறார். இங்க நம் அத்திகிரி திருமால் அப்படின்னு ஒரு உரிமையோட சொன்னாரு. அது எப்படின்னா, நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பில்லை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நன்னெஞ்சே அப்படின்னு மணவாள மாமணிகளுடைய ஒரு உபதேசரத்னமால பாசுரம். நம்பெருமாள்னு பெருமாளுக்கு பேர் உண்டு. ஏன் சுவாமி, பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன், வரதராஜன், கோவிந்தன், ரங்கநாதன் எல்லாம் பேர் உண்டு. நம்ம பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டான்னா? திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார்னு எல்லாம் சொல்றோம். நம்ம ஆழ்வார்னு ஒரு பேர் உண்டா? இந்த நம்மன்னு சொல்றது என்ன? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அக்கா, நம்ம அண்ணா அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன? அவ மேல நமக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தினாலே, ஒரு பாசத்தினாலே, ஒரு பந்தத்தினாலே சொல்லக்கூடிய, அவளை ரொம்ப நெருக்கமா நாம நினைக்கிறதுனால அந்த சொந்தம் கொண்டாடக்கூடியதான வார்த்தை இது. யாரான அம்மா பேர் என்னன்னு கேட்டா நம்ம அம்மான்னு சொல்லுவோமா? அப்பா பேர் என்னன்னு கேட்டா நம்ம அப்பான்னு சொல்லுவோமா? பேரை சொல்ல மாட்டோம். ஆனா இவாளுக்கு பேரே என்னவாயிடுத்து? நம்ம ஆழ்வார், நம்ம பெருமாள், நம்ம ஜீயர், நம்ம பிள்ளைன்னு பேராயிடுத்து. அப்ப என்ன, எதனால இந்த பேர் வந்தது? அன்புடையோர் சாற்று திருநாமங்கள். அவளிடத்துல ஆச்சரியமான அதீதமான அன்பு வச்சுருந்தவா நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார்னு சொல்லி சொல்லி பேரே நம்ம ஆழ்வார்னு ஆயிடுத்துன்னா, நம்ம பெருமாள், நம்ம பெருமாள்னு கொண்டாடி பேரே நம்பெருமாள்னு ஆயிடுத்து. நம்பெருமாள்ன்ற பேர் எப்படி வந்தது? பெருமாளுக்கு, உற்சவருக்கு, ரங்கநாதனுக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம். இந்த கலாப காலத்துல மூலவரை கல் தரையிட்டு மறைச்சிட்டு உற்சவரை தோல்ல எழுந்துருள பண்ணிட்டு போயிட்டா. ரொம்ப நாள் இந்த துருஷ்காலுடைய உபதிரவம் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் நீங்கி திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தா சுவாமி உள்பட எல்லோரும். அப்ப உற்சவர் வந்த போது அவர் தான் அந்த உற்சவர், இவர் தான் பழைய உற்சவர் அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு அந்த ஊர்ல பெரியவா யாரும் இல்லை. 40 வருஷம் ஆயிட்டதுனால எல்லாம் செத்து போயிட்டு இருந்தா பெரியவாள்லாம். அப்போ நம்பெருமாளுடைய வஸ்திரத்தை துவச்சு கொடுக்கிற ஒரு வண்ணான், ஒரு ஈரங்கொல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு கைங்கரியபரர், ஒரு பாகவதோத்தமர் அவர். அவர் தினம் என்ன பண்ணுவாராம், சுத்தமா தீர்த்தம் ஆடிட்டு நம்பெருமாளுடைய வஸ்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு போய் காவிரியில கொள்ளிடத்துல துவச்சு அதை கொண்டாந்து அர்ச்சகரிடத்துல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவார். அவர் அத்தனை பக்தியா இருந்தார் பெருமான் இடத்துல. பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணுவாராம், எம்பெருமானுடைய வஸ்திரத்துல மஞ்சள், சந்தனம் அந்த மாதிரி எல்லாம் பட்டிருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஊற வச்சாதான் நன்னா போகும்ன்றதுனால முதல்ல நினைச்சு ஊற போட்டுருவார் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஆத்துல துவைப்பார் அதை. அந்த மாதிரி ஒரு புது பானையில தினம் பெருமாளுடைய வஸ்திரத்தை ஊற போடுவாராம் அவர். அந்த பெருமாள் வஸ்திரத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இறங்குறதோ இல்லையோ, அதை வந்து பவித்திரமான தீர்த்தமா நினைச்சு இந்த வஸ்திரத்தை எல்லாம் தோச்சு எடுத்து போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா விட்டு ஆத்துக்கு போய் முதல்ல சாதம் சாப்பிடாம இந்த தீர்த்தத்தை சாப்பிடுவாராம் அவர். அதுக்கப்புறம் சாதம் சாப்பிடுறதுன்னு வழக்கமா வச்சுட்டு இருந்தார். இவர் தான் ரொம்ப நாளா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவரை தவிர யாரும் இல்ல, இவர் தான் பெருமாள் அடையாளம் காட்டுறதுக்கு. அதனால இவரிடத்துல போனா யார் பெருமாள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு இடைக்காலத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள், பழைய நம்பெருமாள் 2 பேருடைய வஸ்திரத்தையும் கலைஞ்சி இவர்கிட்ட கொடுத்தாலாம். இதுல எது நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லுங்க, பழைய பெருமாள்னு சொல்லுங்க அப்படின்னு. இவர் 2 வஸ்திரத்தையும் தனித்தனியா நினைச்சார். இவர் தோச்சு கொடுத்துட்டார். அந்த தீர்த்தம் சாப்பிடுற சமயம் வந்தது. சாப்பிட்டு பார்த்தார். புது பெருமாளுடைய தீர்த்தத்தை சாப்பிட்டார். இது அந்த டேஸ்ட்ல இல்ல, அந்த வாசனை இதுல இல்ல, அதனால இவர் வந்து நடுவுல வந்த பெருமாள், இது கிடையாதுன்னுட்டார். 2வது அழகிய மணவாளனுடைய திருமஞ்சன வஸ்திர தீர்த்தத்தை சாப்பிட்டார். இவர் நம் பெருமாள் அப்படின்னார். என்னைக்கு நம் பெருமாள் அப்படின்னு சொன்னாரோ அதுல இருந்து நம்பெருமாள் அவருக்கு திருநாமம் அப்படின்னு ஸ்ரீரங்க சரித்திரத்துல விஸ்தாரமா எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வைபவம் இது.
அவருக்கு எத்தனை பக்தி எத்தனை அன்பு இருந்திருந்தால் எம்பெருமானுடைய திருமேனி வஸ்திரத்தை நனைத்த தீர்த்தத்தை சாட்டு இவன் தான் பெருமாள்னு கண்டுபிடிக்கிறார். அவருக்கு கண் பார்வை இல்ல, அதை நன்னா யோசிக்கணும். அந்த சுவாமிக்கு கண் பார்வை கிடையாது. அந்த பக்திமானுக்கு, அந்த ஈரங்கொள்ளின்னு சொல்லக்கூடிய வண்ணாருக்கு கண் பார்வை இல்லை. ஒரு நாள் அவர் கண்ணால பெருமாளை சேவிச்சதில்லை. அவருடைய சக்திக்கு ஒரு வாசனை, ஒரு ருச்சி, அதனால பெருமாள் அடையாளம் காட்டி நம் பெருமாள்னு சொன்னார் அப்படின்னா அதுதானே உண்மையான அன்பு எம்பெருமானிடத்துல. ஆகையினாலே அன்புடையோர் சாற்று திருநாமங்கள்னு மாமுனிகள் தெரிவித்தார். அந்த மாதிரி இங்க நம் அத்திகிரி திருமால்னு சொன்னது தேவப்பெருமாளிடத்திலே தேசிகனுக்கு இருக்கக்கூடியதான அன்பை தெரிவிக்கிறது. எப்படி ஒரு நம்மாழ்வாருக்கு கண்ணனோ, எப்படி ஒரு திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சாவதார எம்பெருமான்களோ, எப்படி ஒரு குலசேகர பெருமாளுக்கு ராமனோ, எப்படி ஒரு பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் கண்ணனோ, எப்படி ஒரு திருமிழிசையாழ்வாருக்கு அந்தர்யாமியோ, அந்த மாதிரி தேசிகனுக்கு தேவப்பெருமாள். அதனாலதான் சுவாமி விஷயமா குமாரர் ஸ்தோத்திரம் பண்றச்ச ஹிருத்புண்டரீகே வரதம் சதாரம், எப்போதும் கூட இதய தாமரையில் வரதனை வைத்துக் கொண்டிருந்தவர். வாசஸ்தலி ரங்கபுரி தமிழ்த்தியம்னு பல வருஷங்கள் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்தாலும் கூட ஆத்துல திருவாராதனமும் தேவப்பெருமாள் தான், மனசுல திருவாராதனமும் தேவப்பெருமாளுக்கு தான். இது எல்லாத்தையும் தெரியப்படுத்தும்படியா நம்ம அத்திகிரி திருமால் அப்படின்னு ஆச்சரியமா கொண்டாடினார் சுவாமி. நமக்கு பரமொன்றிலதே, என்னுடைய பரத்தை அவர் ஸ்வீகரிச்சுண்டார். அதனால யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு என்னை சரணாகதி பண்ணக்கூடிய பக்தன் பிரபன்னனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் வகிக்கிறேன் அப்படின்னு அந்த பொறுப்பை தன் தலை மேல போட்டுண்டான் நோலையோ பகவத்கீதையில. அந்த கண்ணனே தான் இங்கே மாசுஷகா என்று தன்னுடைய வலது கையிலே உபதேசம் பண்ணிக்கொண்டு அஸ்திகிரி மலை மேல நின்றுருக்கான். தேவப்பெருமாள் மூலவரை சேவிச்சோமானா பெருமாளுடைய அபயஹஸ்தத்திலே மாசுஷகான்ற எழுத்துக்கள் வைரத்தினாலே பொறிக்கப்பட்டிருக்கும். கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன்னுட்டு. அதுதான் நமக்கு பரமொன்றிலதே, அன்றே அடைக்கலம் கொண்ட நமத்திகிரி திருமால். யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்ன கண்ணன் சொல்வது எதற்காகன்னா, கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சுவாமி பாடினர் சுவாமி தேசிகன். மறையின் பொருளான வேதத்தினாலே கொண்டாடப்படக்கூடியவனான கண்ணன் கரிகிரி மேல் நின்று காக்கின்றான் அப்படின்னா அந்த தேவப்பெருமாள் தான் கண்ணன். ஆகையினால சம்பிரதாயத்துல தேவப்பெருமாளை கண்ணனாக அனுபவிக்கிறது உண்டோ, அதை சுவாமி மெய்ப்படுத்துறார். இன்றைய இசையின் இணையடி சேர்ப்பர் இனிப்பிரவோம்னு சொல்றாரே சுவாமி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமாம், நம்மாழ்வாருடைய பாசுரம். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணாகதி ஆயிடுத்து, மரணம்னு ஒண்ணு வந்தா உடனே வைகுண்டம். அந்த மாதிரி இன்னைக்கே ஏத்துண்டா, இன்னைக்கே ஒத்துண்டாலும் கூட உடனே கொடுப்பான், இனி பிறக்க மாட்டோம் அப்படின்னு நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய பூர்வாச்சாரியருடைய ஸ்ரீசூக்தியை அப்படியே அனுசந்திப்பதாக இருக்கக்கூடியது இந்த வரி. இப்படி பதே பதே ஒரு விஷயத்திலும் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பக்தியோடு கூட நினைத்து பார்க்கக்கூடியவர் சுவாமி. அதனாலதான் எத்தனை பிரபந்தங்களும் ஸ்தோத்திரங்களும் எழுதியிருந்தாலும் மற்ற ஆச்சாரியாருக்கெல்லாம் இல்லாததான ஒரு ஏற்றம் சுவாமி தேசிகனுக்கு உண்டுன்னா அதுக்கு இது பிரதானமான காரணம் அப்படின்னு சேட்லூர் சுவாமி நமக்கு ஆச்சரியமா எழுதுறார். இதுக்கு மேல இந்த முதல் பாட்டுல இருந்து 4 பாட்டு வரைக்கும் மங்கள ஸ்லோகம், அவையடக்கம், இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டார் சுவாமி. இதுக்கு மேல ஸ்தல புராணம் ஆரம்பிக்கிறது. அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரோப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷஹ சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.